மாண்புமிகு உறுப்பினருக்கு ஒரு அறிவிப்பு. நிறைய உறுப்பினர் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நீங்கள் கூடிய மட்டும் 2 மணிக்கெல்லாம் சொன்னீங்களா இல்லையா? 2 மணிக்கெல்லாம் நீங்கள் சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்ற அடுத்தடுத்த தொகுதியிலே பல்வேறு பணிகள் இருக்கிறது, விழாக்கள் இருக்கிறது, செல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். இந்த எல்லா மானிய கோரிக்கைகளிலும் பேசுவதற்கும் பேசுகின்ற மாமன்ற உறுப்பினர்கள் சுருக்கமாக விளக்கமாக உங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ மென்ஷன் பண்ணுவதற்கு முக்கியமாக மென்ஷன் பண்ண வேண்டும் விரும்புகளுக்கு சில வாய்ப்புகள் நான் தருகிறேன். என்ன வேண்டுமோ அதை மட்டும் ஒரு வரிகளில் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே நேரு அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்களே எழுதி கொடுத்து மதுரை அனுப்பும்பாடியில் பூசாரிக்கும் மற்றவருக்கும் வாகனம் நிறுத்துவது இடத்திலே தகராறு ஏற்பட்டு அதனால் காவல்துறையிலே காவல் நிலையத்தில் அங்கு சென்றபோது காவலர்களால் தாக்கப்பட்டு அது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் உயிரிழந்து விடுகிறார். அதை பற்றி நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அமைச்சர்கள் பதில் தயாரானவுடன் நான் அதை கேட்டுக்கொள்வேன். இதுதான் மாண்பு உறுப்பினர் திருமதி லதா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாநகராட்சி போக்குவரத்து கழகங்களின் நடத்துனர்களை நியமிப்பதற்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சிந்தூரி மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் நிறுவனத்திற்கு 250 பேரை ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்க தமிழக அரசு ஆணை வழங்கியிருப்பது உடனடியாக ரத்து செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்து, போக்குவரத்து துறையை நேரடியாக பணி நியமனம் செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்தும் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்பு உறுப்பினர் எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே உள்ளடங்கியிருக்கின்ற தென் கைலாயம் என்று அழைக்கப்படுகின்ற பர்வதமலைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். தற்பொழுது மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாகவும் வனத்துறையின் மூலமாகவும் 700 பேர் மட்டுமே தரிசனம் செய்யலாம் என்று கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் மத்தியிலே ஏற்பட்டுள்ள கொந்தளிப்பை குறித்து மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். மாண்பு உறுப்பினர் திரு சுனில் ஆனந்த் அவர்கள். பல கோடி நெஞ்சங்களில் அன்போடு மானிய கோரிக்கை வரும்போது பதில் சொல்லுவாங்க. மானிய கோரிக்கை வரும்போது பதில் சொல்லலாம். நீங்க உட்காருங்க. பதில் வச்சிருக்கீங்களா நீங்க மாண்பு அமைச்சர்? இல்ல ஆர் யூ ரெடி வித் ரிப்ளை வச்சிருக்கீங்களா? அப்ப நீங்க சொல்லலாம். சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இந்த பிரச்சனையை பற்றி என்னிடம் எழுப்பிய போது உடனடியாக அது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடமும் அதேபோல வனத்துறை அதிகாரிகளிடமும் கலந்து பேசி ஆலோசிக்கப்பட்டுள்ளது. கூடிய விரைவில் ஏற்கனவே இருந்தது போல அனைத்து பக்தர்களையும் அனுமதிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து அந்த நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை இந்த அவையின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். பல கோடி நெஞ்சங்களில் அன்போடு அமர்ந்திருக்கும் எங்கள் தலைவா, 100 நாளில் நல்மாற்றம் தந்த தமிழக முதல்வா, கவனத்தை இருக்கிற அல்லது இதை பற்றி அறிய விரும்புகிறேன், அதை மட்டும் சொல்லுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, எனது மேட்டுப்பாளையம் தொகுதியில் உள்ள குளம், குட்டைகள், அத்திக்கடவு, அவிநாசி திட்டம் 1 பெரும்பளவில் சேர்க்கப்படவில்லை. ஆகவே விடுபட்ட குளம், குட்டைகள், அத்திக்கடவு, அவிநாசி திட்டத்தில் சேர்க்க வேண்டும். கூடலூர் நகராட்சி, பெளிச்சி, வீரபாண்டி மற்றும் பெரியநாயக்கம்பாளையம் ஆகிய பேரூராட்சிகளில் குடிநீர் தேவை பூர்த்தி செய்ய தனி திட்டம் உருவாக்கி தர வேண்டும். பவானி ஆற்றில் நெல்லித்துறைக்கு மேலே டோமன் பாறை அணை அருகே ஒரு தடுப்பிணை கட்டித்தர வேண்டும். பில்லூர் அணை கடந்த 50 ஆண்டுகளாக தூர்வாரப்படாத காரணத்தினால் 65% வண்டல் மண் படிந்துள்ளது. இதனால் முழு கொள்ளளவு நீர் தேக்க முடியவில்லை. ஆகவே பில்லூர் அணையை தூர்வார வேண்டும். திருப்பூர் திருப்பூர் 2வது குடிநீர் திட்டத்தில் 27 MLD தண்ணீரை சிறுமுகையில் அடுத்துள்ள இரும்பரை, மூடுதுறை உட்பட்ட 9 ஊராட்சிகளுக்கு வழங்க வேண்டும். பேச வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர்களுக்கு நன்றி. தமிழக அரசாங்கம் 1982 வனத்துறைக்கு இடமும் கொடுத்து விட்டார்கள். ஆனால் அங்கே உள்ள அந்த 97 குடும்பங்களுக்கும் இதுவரை வீடு கட்டுவதற்கு பட்டாவும் விவசாய நிலத்திற்கு பட்டாவும் கிடைக்கவில்லை. இது ஒரு 50 ஆண்டு கால பிரச்சனை. இதை அரசின் கவனத்துக்கு இருக்கிறது. அன்பு உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த 2 மாதங்களாக தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலின் பாதிப்பு அதிகரித்து வருகின்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா ஜூலை 16ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் 8963 கேஸ், குறிப்பா நாமக்கல், திருவள்ளூர் மற்றும் தேனி மாவட்டத்தில்
3 இறப்புகள் பதிவாகியிருக்கிறது. இந்த மாதம் தென்காசியில் ஆகஸ்ட் 18ஆம் தேதி 3 இறப்புகள், கடையநல்லூர்ல இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் 13 வயசு ரிகானா மேரி, 27 வயது நிர்மலா இருவரும் இறந்திருக்காங்க. அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்டவர்கள் பாதிப்புக்குள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி 19ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் கடையநல்லூர் பகுதியில் ரகுமானியபுரத்தை சேர்ந்த 20 வயது அப்துல் ரஹ்மான், இந்த மாதிரி தென்காசியில் அதுவும் குறிப்பிட்ட கடையநல்லூர்ல பார்த்தோம் இந்த 3 நாள்ல 3 டெத்து. 4வது சங்கரன் கோயில் பகுதியில் பாத்தீங்கன்னா மருதாபுரியில 16 வயது மதன் பாண்டி, மொத்தம் 4 டெத்து. இந்த 4 நாள்ல இதை பற்றி நேற்று நிறைய விவரங்கள் தெரிவிக்கப்பட்டு விட்டது. மாண்பு உறுப்பினர் எல் ஜெயசுதா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் கிட்டத்தட்ட 14 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வழங்கக்கூடிய இந்த பராமரிப்பு தொகையானது போதுமானதாக இல்லை. இந்த சமூகத்தால் பல அவமதிப்புகளுக்கு ஆளாகிறார்கள். அவர்களுக்கு வருவாய்த்துறை மூலம் 1500 மாற்றுத்திறனாளிகள் துறை மூலமாக 2000 ரூபாய் நாம் வழங்குகின்றோம். இது அவர்களுக்கு போதுமானதாக இல்லை. மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இது மிகவும் குறைவாக உள்ளது. குறைந்தபட்சம் 4000 ரூபாய் அனைத்து மாநிலங்களும் வழங்குகிறார்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கருணையோடு எங்களுக்கெல்லாம் கார் வழங்கியிருக்கின்றார். அதற்கு நன்றி கூறி, அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த பராமரிப்பு தொகையை உறுதியாக அவர் கனிவுடன் அதிகப்படுத்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தங்கள் வாயிலாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கனிவோடு இந்த கோரிக்கையை வைத்து நன்றியோடு அமர்கிறேன். நன்றி. 2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை மீது விவாதம் வாக்கெடுப்போம்.